ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கிற வேஸ்ட்டு பொருளை வச்சு நம்மளே தொட்டி மாதிரி தயாரித்து செடிகளை வைக்கலாம். அதை எப்படி பண்ணுறோன்றதை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கேனை தான் நான் இப்போ தொட்டி மாதிரி யூஸ் பண்ண போகிறேன். இந்த கேனை நான் கட் பண்ணிவிட்டு எப்படி வைக்கிறேன்றதை உங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள். நான் இந்த கேனை கட் பண்ணியிருக்கேன். இந்த கட் பண்ணிவிட்டு கீழேயும் ஒரு 4-5 ஹோல் போட்டு அதுக்கப்புறம் நான் காஞ்ச இலைகளை மேலே போடுறேன். மேலே போட்டு மண் போட்டு இதுக்கு மேலே தான் நான் செடி வைக்க போகிறேன். ஏன் இலைகளை கீழே போடுறேன்னா, அப்போ தான் நம்ம தண்ணி வேகமாக போகாமல் நின்று மெதுவாக போகும், செடிகளுக்கும் சீக்கிரமாக காஞ்சு போகாது. மண்ணை போடுறேன் பாருங்கள். இந்த மண் கோகோபீட், சாண எரு, எங்கள் தோட்டத்தை மண் 3 சம அளவாக கலந்து இதில் நான் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த கேனை கட் பண்ணி ரெடி பண்ண மாதிரியே நான் ஒரு 25 லிட்டர் கேனையும் 2ஆக கட் பண்ணி அதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது அரைக்கீரை, இது சிறுகீரை, இது பாலக்கீரை. இந்த 3 கீரை விதைகளை தான் நான் இன்றைக்கி நடவு செய்ய போகிறேன். நான் எப்படி போடுறேன்றதை நீங்கள் பாருங்கள். இது பாலக்கீரை இப்படி மெதுவாக எடுத்து பொறுமையாக தூவி விட்டு அதுக்கு மேலே நம்ம மண்ணும் லேசாக தூவி விடணும். அப்போ தான் அது ஒன்றோடு ஒன்று சேராமல் அப்படியே இருக்கும். இதை நான் எப்படி போடுறனோ இதே மாதிரி தான் அரைக்கீரையும் சிறுகீரையும் நான் பண்ண போகிறேன். இது பண்ணிவிட்டு நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, தண்ணி எடுத்து மெதுவாக தெளிக்கணும். வேகமாக தெளிக்கக்கூடாது. தெளிச்சிங்கன்னா அப்பவும் கீரை விதைகள் ஒன்றோட ஒன்று சேர்ந்துடும். அதனால் மெதுவாக தெளிச்சிங்கன்னா அது அப்படியே இருந்து நல்லா வளர்ந்து வரும். இது வளர்ந்ததுக்கப்புறம் இந்த இதை நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். நன்றி, வணக்கம்.